புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர். Praise the Lord everyone. We are happy to be here. நம்பிக்கை டிவி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எவர்லாஸ்டிங் லைஃப் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்ற ஊழியம் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இந்த நாளும் as a part of it we are here to worship our Lord and Savior. நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியா உங்களையும் எங்களோடு கூட வரவேற்கிறோம். Let's join together and worship Him. இந்த பாடல் தெரிஞ்சா நீங்கள் கூட பாடுங்க. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எங்கள் கண்மலை. அவரை பார்த்து சொல்ல முடியுமா? பொங்கி வரும் அலைகளிலே உன் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் எழும்பி வரும் புயல்களிலே நீரே எங்கள் கண்மலை. பொங்கி வரும் அலைகளிலே உன் பாதத்தின் சுவடுகளே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் அவர் கூட தான் இருக்கிறார், கூடவே வந்தீரியும் வரும் காலங்களிலும் எழும்பி வரும் புயல்களிலே நீரே. என்னோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனையா இருக்கு, என்ன பண்றதே தெரியல அப்படின்ற நிலைமையில கேட்டிருந்தீங்கன்னா, எத்தனை புயல் வந்தாலும் அதை விட தேவன் பெரியவரா இருக்கிறார். ஒரு சத்தம் தான், ஒரே சத்தம் தான் அடங்கிடும் உங்க புயல். அது நீங்க முதல்ல விசுவாசிங்கன்னா பாருங்க. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எங்கள் கண்மலை. அதன் மத்தியில் நீங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்னா, பொங்கி வரும் எத்தனை அலைகள் வந்தாலும் அலைகள் மேலே அவருடைய பாதத்தின் சுவடுகள், பாதத்தின் சுவடுகளே. எத்தனை பேருக்கு வந்து கடல் மேல நடக்கும் ஆசை இருக்கு? என்னோட பிரச்சனையை பார்த்து நான் ஒரு பக்கம் ஒன்று உட்காரலாம், இல்லைன்னா அந்த பக்கம் என்னை பார்த்து ஜீசஸ் கூப்பிடுறாரு, கடல் மேல என்னை நோக்கி வான்னு சொல்லிட்டு நான் பார்த்து விசுவாசத்தோட நான் கடல் மேலே நடந்து போக முடியும். யார் மேலே பேதுருவ மாதிரி அந்த மாதிரி நான் போக விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க, ஒருவேளை இதை பார்க்குற எத்தனை பேர் எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தரும் அந்த ஒருத்தராக நீங்கள் இருக்காது கேட்டுருக்காங்க. God wants you to walk on waters. அது விசுவாசத்தோட
கர்த்தரை பார்த்துட்டு கர்த்தரை மட்டும் ஃபிக்ஸிங் ஐஸ் ஆன் ஜீசஸ். பீட்டர் அவரை பார்த்து நடந்துட்டே போறாரு கடல் மேல. அப்படி நடக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு. நீங்க இந்த இடத்துல கர்த்தரை நோக்கி பாருங்க. ஒருவேளை நீங்க கீழே விழுந்து கூட போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு 4 ஸ்டெப்பு கீழே விழுந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க இருக்கலாம். ஜீசஸ் எப்படி பேதுரோட கரத்தை பிடிச்சி தூக்குனவர், இன்னைக்கு உங்க கரத்தை பிடிச்சி தூக்குறதுக்காக தான் இதன் மூலமா உங்களோட பேசிட்டு இருக்கிறார். அவர் கையை பிடிச்சுக்கோங்க, பிடிச்சி தூக்குறாரு. எந்திரிச்சு நடங்க கடல் மேல. உங்களோட டெஸ்டினி பர்பஸ் நோக்கி போங்க. அவர் கிருபை உங்களோட இருக்குது. கடந்த நாட்களில் என்னுடனே அப்பெல்லாம் இருந்தார்ல, இன்றும் பக்கத்துல இருக்காரு பாருங்க. கூடவே வந்து கடந்த நாட்களில் இன்றும் என் அருகில் என் கூடவே வந்து வரும் காலங்களிலும் எழும்பி வரும் எழும்பி வரும் புயல்களிலே நீரே எங்கள் கண்மலை பொங்கி வரும். நான் கர்த்தருக்குள்ள சேஃபா இருக்கேன் அப்படின்னு விசுவாசிங்களா? நீங்க பாருங்க, உங்களுக்கு 2 கரத்தை உயர்த்தி I'm safe with Jesus. Jesus. Amen. Jesus. நன்றி இயேசுப்பா, உங்களை நம்பி நாங்கள் போகிறோம். யாராவது ஒரு வேளை இந்த நேரத்தில் வியாதியோடு இருந்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு இப்பொழுதே He wants to heal you. இந்த வியாதியோடு நீங்கள் கஷ்டப்படுறதுக்காக அவர் என்ன பண்ண சிலுவையை சுமக்கல. By His stripes we are healed. அவர் காயங்களால், அவர் பட்ட ஒரு காயத்திலையும் நம்மளுடைய விடுதலை இருக்கு. நமக்கு தேவையான சுகம் இருக்குது. We have to claim. It's like நம்மளோட அக்கௌண்ட்டில் காசு வந்துருச்சு, நம்ம தான் நம்ம கார்டை போட்டு we have to swipe. அதே போல் விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு தேவையான சுகத்தை அவர் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. லெட்ஸ் கிளைம். உங்களோட கார்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ண இப்பொழுதே God wants you to swipe. நான் சொல்கிற ஸ்வைப் வேறு ஸ்வைப் இல்லை, அதாவது உங்களோட விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தோடு கர்த்தர் சொல்றதை நீங்க போய் செய்யுங்க, அற்புதம் நடக்கும். God will heal you. வியாதியின் மத்தியில் God is speaking to you right now to this song. வியாதியின் மத்தியில், come on guys, எழும்பிடு என்றீரே யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா. He is my healer. வியாதியின் come on. நீ எழும்பிடு என்றீரே யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா. right now. கடந்த நாட்களில் என்னுடனே எத்தனை வியாதிகளை நீங்க கொண்டு பார்த்தீங்க. ஹீல்யூல நம்மளை விட மோசமான குஷ்டரோகிகள்லாம் அவர் ஹீல் பண்ணிட்டாரு. உங்க வியாதியை மாத்திரம் ரைஸ் அப் அண்ட் வாக் இன் ஜீசஸ் நேம். அவருடைய கரம் is touching your wounds right now and healing. யாராவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தீங்கன்னா God is healing you. அவர் கரத்தை நீட்டாரு. யாராவது எந்த சூழ்நிலை எவ்வளோ பெரிய வியாதியில் இருந்தாலும் God is stretching forth His hand to heal you right now. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் இந்த விஷயத்தை சமாளிக்க முடியலன்னு சொல்றீங்கன்னா அவர் உங்களுக்கு எப்படி இருக்காரு? கண்மலையா இருக்காரு. பொங்கி வரும் அலைகள் மேலே உன் பாதத்தின் சுவடுகளே. Thank you Jesus. நன்றி இயேசுப்பா.